பிரேஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் என்னாகம புஸ்தகம் முதல் 4 அதிகாரங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. இந்த என்னாகம புஸ்தகத்திலே இஸ்ரவேல் மக்கள் 2 முறை எண்ணி இலக்கம் பார்க்கப்படுகிற காரியத்தை குறித்து இங்கே பார்க்கிறோம். இப்படி எண்ணி இலக்கம் பார்க்கிறபடியினால் இதனுடைய தலைப்பு என்னாகமம் என்று வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மூல பாஷையான எபிரேய மொழியிலே எழுதும் பொழுது இதன் பெயர் பெமிட்பார், அதாவது வனாந்தரத்திலே என்று அர்த்தமாம். இந்த புத்தகம் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் அலைந்து கொண்டிருந்த பொழுது அங்கே நிகழ்ந்த நிகழ்ச்சிகளை குறித்தும் சொல்லுகிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் வனாந்தரத்திலே எப்படி அவர்கள் பிரயாணப்பட்டார்கள், எப்படி என்னென்ன நிகழ்ச்சிகள் நடந்தது என்பதை குறித்து இங்கே வேதம் தெரிவிக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இஸ்ரவேல் சீனாய் மலைக்கு வந்து சேர்ந்து 10.5 மாதங்கள் முடிந்த பின் தேவனுடைய கட்டளைகள் மோசே பெற்றுக்கொண்டார். என்னாகம புஸ்தகத்திலே குறிக்கப்பட்ட நிகழ்ச்சியில் யாவும் ஏறத்தாழ 39 ஆண்டுகள் நடைபெற்றவை. அத்தனை ஆண்டுகளும் இஸ்ரவேலர் வனாந்தரத்தில் அலைந்து கொண்டிருந்தார்கள். இங்கே இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் நோக்கம் ஒரு தேசமாக ஒழுங்குபடுத்துவதற்கும் அவர்களுக்கு ஒரு சேனை உருவாக்குவதற்கும் இந்த கணக்கெடுப்பு காணப்படுகிறது. அதேபோல் தேவன் தமது மீட்பின் திட்டத்திலே யார் யார் ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் வர வேண்டும், பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்பதையெல்லாம் ஜீவ புஸ்தகத்திலே கணக்கிட்டு எழுதி வைத்திருக்கிறார். இங்கே என்னாகம இந்த முதல் அதிகாரத்தில் காணப்படுகிறபடி அங்கே ஆசரிப்பு கூடாரம் நடு மையத்திலும் சுற்றிலுமாய் இஸ்ரவேல் கோத்திரர் ஓர் கோத்திரமாய் சுற்றிலுமாய் அமைகிறதை குறித்து பார்க்கிறோம். உள்வட்டத்திலே லேபியர்கள் இருப்பார்கள், வெளிவட்டங்களில் மற்ற கோத்திரங்கள் சுற்றிலும் தங்கள் கூடாரங்களை அமைத்து தங்களுடைய சேனையின் கொடியை அமைத்திருப்பார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. கோத்திரங்களின் கூடாரங்களின் வரிசை கிரமத்தை 2வது அதிகாரம் தெரிவிக்கிறது. அங்கே அபிஷேகம் பெற்ற ஆசாரியர்கள் அவர்களையும் ஆண்டவர் என்ன செய்கிறார், தேவனிடத்திலிருந்து ஊழியத்துக்காய் நியமிக்கப்பட்டவர்கள். அதேபோல் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பெறும் பொழுது அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் ஊழியம் செய்யவும் சாட்சி கொடுக்கவும் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எபிரேய பெயராகிய மேசியா, கிரேக்க பெயராகிய கிறிஸ்து இரண்டுமே அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்னும் அர்த்தமாம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 3வது அதிகாரத்திலே லேபியர்கள் எண்ணப்படுவதை குறித்து நாம் இங்கே சொல்வதை பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அங்கே லேவியின் புத்திரர் யார் யார், அங்கே நாமங்கள் எல்லாம் வரிசைக்கிரமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து 4வது அதிகாரத்திலே கோகாத்தியர்கள், கெர்சோனியர்கள் மற்றும் மெராரி புத்திரர் அவைகளெல்லாம் எண்ணப்படுவதை குறித்து இங்கே பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்ததாமே விசேஷமாக இங்கே எண்ணும்போது ஆண்களை எண்ணிக்கை கொடுக்கிறதை குறித்து பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவராகிய தேவன் பரலோக ராஜ்யத்திலே நம்மை இணைக்கும் பொழுது ஆண்கள் பெண்கள் என்றல்ல, இஸ்ரவேல் புறஜாதியார் என்றல்ல, ஆண்டவர் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு மீட்கப்பட்டவர்கள் அனைவரையும் ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதி ஆண்டவர் ராஜ்யத்துக்காய் தெரிந்து கொள்கிறார். ஆம், தர்மியான ஆராதனையிலும் தர்மியான தியான வேளையில் பங்கு பெறுகிற ஒவ்வொருவரையும் சர்வவல்லமையுள்ள தேவன் தாமே அவர் தமது இரட்சிப்பினால் அவர் தாமே கிருபையினால் முடிசூட்டி இரட்சிப்பினால் நிறைத்து பரிசுத்த ஆவியானவரால் நிறைத்து அவர் மகிமையான காரியங்களை செய்து நமது பெயர்களை ஜீவ புஸ்தகத்தில் எழுதி ஏதோ யோவான் கண்டதான தரிசனத்தில் சியோன் மலையில் என்ற கூட்டத்தோடு நம்மையும் இணைத்து கொள்ளுவாராக. தர்மியான தியானத்தில் பங்கு பெறுகிற பிள்ளைகளை சர்வவல்லமையுள்ள தேவன் மகிமையின் ஆசீர்வாதங்கள் நிரப்புவாராக. பயப்படாதே, உன்னுடைய இருக்கிறேன் சொல் சமூகம் சுகபலனாய் காத்து வழி நடத்துவாராக. சமாதானத்தின் கொடுத்தர் கூட இருந்து எல்லா காரியங்களும் ஜெயத்தை தந்து நடத்தும்படியாகி கர்த்தர் உங்கள் முன்னே போவார் என்ற வசனத்தின்படி மகிமையின் கர்த்தர் கூட இருந்து பெரிய காரியங்களை செய்தருள்வாராக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.